பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இந்த மத்தியான வேளையிலே ஹெவன் டிவி முன்பாக அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை முழுவதும் இதுவரை தேவன் நம்மை நடத்தி வந்தார். இந்த உலகத்தில் எவ்வளோ பிராடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆங்காங்கே மரண ஓலங்கள் இருக்கும்போது நம்முடைய தேவாதி தேவன் பாதுகாத்து இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரை துதிக்க தந்த நல்ல மகா பெரிய கிருபைக்காக தேவனத்தோடு துதிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன பாடல். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமீன். அப்படியேதான் நம்ம ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் போது அவருடைய கைவிடாத கரை நம்மை அணைக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஒரு கண்களை மூடி நச்சபிப்போம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக நிலையத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் எங்களை ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வேளை இந்த பிள்ளைகளோடு என்ன பேச வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை என் மூலம் நீ தர வேண்டும் ஜெபிக்கிறேன். நம்முடைய சமத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, ஒரு இன்ப சத்தம் கேட்கட்டும். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய கிருபைக்குள்ளாலே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையிலே வேளையிலே தேவன் நம்மோடு பேச தெரிந்து கொண்ட வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். நாம் நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா? ஆண்டவருக்கு மேல வைக்கணும்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா, கர்த்தர் தான் நம்பிக்கையா இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கையும் வைக்கணும், கர்த்தரை தன் நம்பிக்கையாகவும் கொண்டிருக்கு. எல்லாம் என் தேவன் செய்வார். மனுஷருக்கு மேல நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. அநேக நேரங்களை நம்முடைய எண்ணங்கள் சில மனுஷருக்கு மேல நம்பிக்கை வைப்போம். பிள்ளைங்களா இருக்கட்டும், என் அப்பா அம்மா எது வேணாலும் செய்து தருவான். அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு மேல வச்சிருக்க மாட்டேன். யாருக்கு மேல வச்சிருப்பாங்க? அப்பாவுக்கு மேல வச்சிருப்பாங்க. இப்படி சாயங்காலம் வரைச்சும் இதை வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி நம்ம விடுவாங்க. ஆனா நம்ம ஒரு வேளை வாங்க முடியாது, ஒரு வேளை கையில பணம் இருக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, அந்த நேரம் இருக்காது வாங்குறதுக்கு. வந்த வீட்டுல வந்த உடனே மகாலிட்ட அப்பா வாங்கிட்டு வந்தீங்களா கேட்பாங்க, வாங்க முடியாது. அழுவா, பிள்ளைங்க அழுவாங்க, ஐயோ காத்துட்டு இருப்பேன் அப்பா எப்போ வருவாங்க, நான் சொன்னது வாங்கிட்டு வருவாங்களே அப்படின்னு. ஆனா வாங்க அந்த நிலையில என்ன செய்ய, அந்த பிள்ளைகளுடைய அழுகையை பார்க்கவும் முடியாது, போய் வாங்கவும் முடியாது. அதுக்குள்ள நேரம் பல விதமான பிரச்சனை வெளியே போன மாட்டியிருப்பா. நம்ம என்ன செய்யணும்? அப்போ பிள்ளைங்கிட்ட சொல்லணும், அப்பாட்ட கேட்கறதுக்கு முன்னால என்ன செய்யணும், முழங்கால் ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு ஏசப்பாட்ட கேளுங்க அப்படின்னு நம்ம பழக்கி வைப்போமானால் இந்த நம்பிக்கை யாருக்கு மேல இருக்கு? அதிகமா ஆண்டவருக்கு மேல இருக்கு. கேட்டுட்டு என்கிட்ட கேளுங்க. ஒருவேளை அப்படி பிள்ளைங்கிட்ட அப்படி நம்ம பழக்கி வைப்போம்ல, ஒருவேளை அந்த நிலை மாறி என்ன செய்யும், வேதனைப்பட மாட்டாங்க. ஒருவேளை நம்மள்ட்ட முடியாத ஒரு காரியம், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்க முற்படுவோம். அதனால பெரிய பிரச்சனைகள். இப்ப எல்லா பிள்ளைகளும் என்னத்துக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க? செல்போனுக்கு தான். எல்லாம் கேட்டு செல்போனு, பெரிய சின்ன பிள்ளைங்கன்னா பைக்கு, பல விளையாட்டு பொருட்கள். இதனால பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகள்கிட்ட பழக்கி வைக்கணும். எது கேட்டாலும் என்ன செய்யணும்? முதல்ல ஏசப்பாட்ட கேளுங்க, அதுக்கு பிறகு என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரமாட்டேன், நான் முடியாது. ஆனா என்ன செய்யணும்? அப்படி ஒரு பழக்கி வைப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததி யாருக்கு மேல நம்பிக்கை வைக்கும்? ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைக்கும். அநேக நேரங்களை பல உதாரணங்களை நாமும் நினைப்போம், செய்வோம், கேட்போம். ஆண்டோட்ட போய் ஜோமணி கேட்போம், ஆண்டவர் என்ன செய்யாது, தரவே மாட்டாரு. அப்ப நினைப்பேன், சி என்ன ஆண்டு, ஒருவேளை அப்பா அம்மாட்ட கேட்டா வாங்கி தந்திருப்பாங்க. அதனால என்ன இருக்கும்? பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அதனால முதல்ல நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல். இந்த கண்மலை தாகம் தீர்க்கும் கண்மலையான நம்முடைய தேவன், நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். அந்த நம்பிக்கையை நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்ம வைத்தோம் என்னால் நம்முடைய என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். என் தேவனால எல்லாம் முடியும், என் தேவனால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை ஆண்டோருக்குள்ள நம்பி நம்ம செய்யும் போது அந்த விஷயம் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறவே செய்யாது. ஒரு சின்ன உதாரணம் என்ன ஞாபகத்துக்கு வருது. ஒரு சாட்சி, கேட்ட சாட்சி. ஒரு பையன் 12th படிச்சுட்டு இருந்தான். அவன் நல்லா படிக்க பையன். அவங்களுக்கு மார்ச்ல எக்ஸாம் வரும். ஜனவரி வாக்கில் வரும்போது அவன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு 2 கையும் எழுதவே முடியாத ஒரு நிலைமை. ரொம்ப வேதனை. அவன் ரொம்ப ஆண்டோருக்குள்ள பக்தியா வாழ்ந்த பையன். அவனுக்கு கனவு என்னது, ஐஐடியில என்ஜினியரா மாறணும் அப்படின்னு அவன் யோசிப்பான். மார்ச்ல எக்ஸாம், ஜனவரில 2 கையுமே எனக்கு பெரிய ஆக்சிடென்ட், 2 கையுமே ஃப்ராக்சர். டாக்டர் சொல்லிட்டு 6 மாசத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது, எலும்பவோ எதுவுமே பண்ண முடியாது, எழும்பி உட்காரலாம், எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் ஆண்டவர் சமத்துல சொல்லுவான், ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன், நான் இவ்வளவு நாள் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் உங்களோட உம்மிடத்துலதான் வச்சிருந்தேன். ஆண்டவர் சொல்ல அவன் சொல்லுவான், அது சொல்லிட்டு பேசாம இருப்பான். இப்ப எக்ஸாம்ல இருக்கிறது ஸ்கிரைபல் அவனை படிக்கவும் முடியாது, சோறு மனசுக்குள்ளால. நான் இவ்வளவு தூரம் ஜோம் பண்ணுவேன், நல்ல பிள்ளையா இருந்தேன், எல்லாருக்கும் நல்ல பையன், ஆனா எனக்கு வாழ்க்கையில் இப்படி வந்ததே அப்படின்னு. அப்பா அம்மா சொல்லுவாங்க, கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு. அவனுக்கு அந்த இது மட்டும் எழுத மட்டும் போதாது. அந்த 12th பப்ளிக் எக்ஸாமோட முடிந்து விட 6 மாசத்துக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு, கையை வச்சு அசைக்கோ எழுதவும் முடிஞ்சா திருப்பி அது ஒண்ணுமே பண்ண முடியாது, 2 கையும் ஃப்ராக்சரா இருக்கேன்னு கதர்னா. எக்ஸாம் எழுதுறான் 12th. எப்படி தான் உட்காந்து யோசிச்சு எழுதுறதோட ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு ஆள் கொஞ்சம் கஷ்டம், சிரமமான விஷயம்தான். ஆனால் அவன் ஜெபத்தோடு ஆண்டவர் சமத்துல உட்காந்து ஒவ்வொரு நாள் அழுது ஜோமணி எக்ஸாம் எழுத தொடங்கினான். 12th ரிசல்ட் வரும்போது அவனுக்கு 1200 அப்ப 1200 அப்ப மார்க் 1200 1100 சம்திங் மார்க் பயங்கர அதிசயம். அவனுக்கு ஐஐடி போனோம். அந்த ஐஐடியில எதை வச்சு எழுதவோ இப்படி எல்லாமே ப்ராப்ளம் செய்து பார்க்கணும், இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி எழுத முடியாது. அப்போ அவன் ஆண்டோட ஜோபன், ஆண்டோரே என்னை எக்ஸாமுக்கு 6 மாசம் டாக்டர் கை அழுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கு 4 மாதம் தான் இருக்கு, ஆண்டோரே இந்த கையை எனக்கு குணப்படுத்தி தாங்க அப்படின்னு அவன் அழுது ஜோமன். ஆண்டோர் என்ன ஒரு பெரிய அற்புதம். டாக்டர் போய் ஒரு 3ஆவது மாசத்துல போய் டாக்டர் போய் செக் பண்ணச்சுமே, டாக்டர் கை நீ நினைத்ததோட
6 மாதங்கள் குணமாக வேண்டிய கை இப்போ 5 மாதத்துலேயே சரியா இருக்கு. கை வந்து 4வது மாதத்துல கெட்டவழுத்து விட்டாங்க. அவர் சொன்னார், டாக்டர் சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணாமல் உடைய கடமையில செய் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவன் வந்து IIT தேர்வு எழுதுனா, அவன் இன்ஜினியர் ஆன ஒரு பெரிய நிலையில இருக்கான். அடிக்கடி அவருடைய சாட்சியை நான் கேட்கறது உண்டு. அதே போலதான் நம்மளும் என்ன செய்யணும், இந்த பார்த்து நம்முடைய சோர்ந்து போயிருப்போம், நம்முடைய ஒன்றும் பண்ண முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாமல் சோர்விட்ட ஒரு நிலைப்பா நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் மேல் நம்பிக்கை. நம்முடைய நங்கூரம் எங்க இருக்கணும், ஆழமாட்டு ஆண்டவருக்கு உள்ள வேறு ஊன்றி அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த தேவன் கண்டிப்பா என்ன செய்வாரு, நம்மளுக்கு தேவன் ஆசீர்வதிக்க தேவன். இதே போலதான் தானியேல் வந்து 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நேபுகாத்நேச்சர் சொல்ல ஒரு சிலையை பண்ணி வைத்துட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த சிலையை நீங்க வணங்கணும், வணங்காம இருந்தா என்ன செய்வேன், உங்களை தண்டனை என்னது, உங்களை என்ன செய்வேன், தீக்குழியில போடுவேன் அப்படின்னு சொல்றாரு தானியேல்கிட்ட. அப்போ வந்து சகல ஜனங்களும் நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம் எல்லாம் வைக்கும் போது இந்த சத்தத்தை கேட்ட உடனே நேபுகாத்நேச்சர் செய்த பொற்சிலையே பணிந்து கொள்ளணும். அப்படி பணிந்து கொள்ளாம இருந்தா என்ன செய்வான், எரிகிற அக்னி சுளைக்கு போடப்படுகிறோம் கட்டளை பிறப்பித்திருக்கு. அப்போ என்ன இருக்கு, தானியேலுக்கு ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்க இந்த கூட்டத்துல இவங்களும் இருக்காங்க. ஆனால் சில பொற்சிலை அவங்க பணிந்து கொள்ளவே இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, ராஜாட்ட சொல்றாங்க, எவ்வளவு தைரியமா சொல்றாங்க ராஜாவிட்ட, எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்கள் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாள விழுந்து பொற்சிலை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாள விழுந்து பணிந்து கொள்ளாமல் எரிகிற அக்கினி நடுவிலே போடப்பட வேண்டும் ராஜனை கட்டளையிட்டீரே. ராஜாவாகிய உம்மை மதிக்கிற அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அவங்க மற்றவங்க எல்லாம் இவங்கள்ட்ட சொல்றாங்க ராஜாவிட்ட. இவங்க 3 பேருமே பணிந்து கொள்ளவில்லை. அப்ப ராஜா கேட்கிறாரு, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாம இருக்கிறது மெய்தான். அப்படி அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே, நான் பணிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு. நேபுகாத்நேச்சர், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு தைரியம், நாங்க உத்தரவு செல்லவே வேண்டாம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர மீது எந்த தேவர்களை என்ன செய்ய மாட்டோம், வணங்கவே மாட்டோம். அதுதான் அவங்க எடுத்த உறுதி, மனசுல எடுத்த உறுதி. எவ்வளவு உறுதி. நாம என்ன செய்வோம், இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, நமக்கு முன்னால ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்கு, நம்ம என்ன செய்வோம், அநேக நேரங்கள்ல ஆண்டோட மேல வைத்திருக்க நம்பிக்கை எடுத்து கீழே வைத்து விட்டு என்ன உலக மனுஷனுக்கு நேராக பின்னால போவான். அநேகர் அப்படிதான். நம்ம எவ்வளவு ஆண்டோருக்குள்ள வந்திருப்பாங்க, சில நேரங்கள்ல ஆண்டோருக்குள்ள புறஜாதிலிருந்து உள்ள வந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. சோதனை வர மற்றவங்க எல்லாம் சொல்ல, இந்த வேதத்தை நம்பினதுனால தானே, இந்த இயேசுவை நம்பினதுனால தானே உனக்கு இத்தனை பிரச்சனை, வா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி புக்கை கட்டி வச்சுட்டு எங்க செய்வாங்க, அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவாங்க. அது ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒன்று. ஆண்டோர் நினைப்பா, நீங்க நினைப்பி வந்துட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, திருப்பி வந்து ஜோமன முழங்கால், என்ன மன்னிங்க ஆண்டோரே, எனக்கு இப்படி ஒரு சகோதரியை தெரியும், ஒரு ஆசீர்வாதம் அந்த வீட்டுல இருக்காது, பெரிய பிரச்சனை, போராட்டம், போய் கிட்ட போய் நின்று கேட்டா அப்படிதான், நான் பரிசுத்தாவி இருக்கு, அவங்களுக்கு அந்நிய பாஷை இருக்கும், ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த ஸ்திரீயா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாள் அப்படியே விலகி 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 ஆண்டோரை பாதை விட்டு மற்ற விக்கிரகங்களை சேவிக்க போவாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஒருவேளை ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை இல்லையா, நான் ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளோ பணம் வந்து கொட்டும். ஆனா ஆண்டவருக்குள்ளே ஜோ பண்ணுவாங்க, வெளியே தெரியாம ஜோ பண்ண. ஆண்டவர் என்ன, அந்த பாதி விசுவாசம், பாதி இங்க பாதி அங்கே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கேட்டா என்ன, பூசாரிகளை கூப்பிட்டு வீட்டுல பூஜை நடக்கும். திருப்பியும் முழங்கால என்ன, நான் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா ஒன்றா தன்னை விட்டு போக போகுதுதான் தெரியும். இவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவரை பாதையை விட்டு நம்பிக்கை யாருக்கு மேல வச்சிருக்காங்க, மனுஷருக்கு மேல வச்சிருக்காங்க, ஆண்டவருக்கு மேல வைக்கல நம்பிக்கை. அதனால அவனுடைய என்ன செய்தான், ஒன்று கடந்து போயிட்டே இருக்கு. ஆனா இங்க என்ன, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யல நம்பிக்கை. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டு தேவனுங்களே விடுவித்தாலும் விடுவியார் போனாலும் என்ன செய்ய மாட்டோம், நான் என்ன செய்ய உடைய பொற்சிலையே வணங்கவே மாட்டேன். அந்த நம்பிக்கை, அவருடைய நங்கூர் அவங்க மேல இருக்கு. நாம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் நம்ம விடுவித்தாலும் சரி, விடுவிக்கார் போனாலும் சரி, ஆண்டோட பாதையை விட்டு விலகி போக மாட்டேன், ஒரு உறுதியான நம்பிக்கை எடுக்கணும்னா அந்த என்ன செய்தாங்க, அந்த அக்கினி சூழல போட்டாங்க இல்ல. ஆனா என்ன செய்தார், தேவன் அவங்க கூட வந்து நின்னாரு. ஆண்டவர் என்ன செய்தாரு, 4 பேர், புருஷன் 3 பேர் தான் போட்டோமே. அப்ப நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, அதற்கு இதோ 4 பேர் விடுதலை அக்கினி நடுவிலே உலாவுறதே காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதவும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரன் ஒப்பா இருக்கிறதே என்றார். நம்ம இப்படி ஆண்டோருக்குள்ள நம்பிக்கை, திட்ட நம்பிக்கையா இருந்து
ஆண்டவர் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது என்ன செய்வான்? மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி. ஆண்டவரை அறியாதவங்களை நேபுகாத்நேச்சர் என்ன செய்தாரு? 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதே என்றார். அப்ப என்ன செய்ய, நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கையின் மூலமாக, சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக நாம் ஆழ்ந்த நம்பிக்கை நங்கூரமாய் போடும்போது என்ன செய்தான்? ஆண்டவரை அறியாத ஒரு நேபுகாத்நேச்சர் பொற்சிலை வணங்க நேபுகாத்நேச்சர் என்ன செய்வாரு? தேவனுடைய சாயலை கண்டார்கள். தேவன் நம்ம அப்படி இருக்கும்போது என்ன செய்தான்? தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில போட்ட ஒரு ஆண்டவர் சும்மா இருந்தாரு? இல்ல. ஆண்டவர் என்ன செய்தாரு? அவங்க கூட வந்து நின்னாரு. அவருடைய தீவி ஒரு அவருடைய மேல வெளியே கொண்டு வந்த சமையல் அவருடைய மனம் கூட தீக்க மனம் கூட மேல பட ஒரு சின்ன முடி கூட கருகல. தேவன் நம்ம நினைப்ப, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, நாம் இவ்வளவு தூரம் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவருக்கு மேல, என்னை ஆண்டு அப்படி எல்லாம் புலம்புவோம். ஆனா என்ன செய்வோம்? நம்ம அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படி தேவன் நம்ம என்ன செய்வோம்? ஒரு இடத்துல நம்ம கைவிட்டு இருக்கவே மாட்டாரு. நம்ம திருப்பி யோசிங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் கடந்து வந்த பாதைகள் நினைக்கும். இப்ப ஒருவேளை வேதனையோடு இருப்ப, எனக்கு தேவன் இப்படி நான் எவ்வளோ ஜோம் பண்ணுறேன், எவ்வளோ என்னெல்லாமே பண்ணி பார்க்குறேன்னு எனக்கு எதுவுமே கேட்கல, எனக்கு அவ்வளோ கடம், என் பிள்ளைக்கு வேலை இல்லை, கணவர் இறந்து விட்டார், மனைவி இறந்து விட்டார், என் பிள்ளை இல்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் பின்னால் யோசி, நம்முடைய நம்பிக்கை யார் மேலே வைத்திருக்கியா? நீ தேவன் மேலே வைத்திருக்கிறியா? மனுஷன் மேலே வைத்திருக்கிறியா? இல்லை விக்கிரகங்கள் மேலே வைத்திரு? ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திரும்பி வா. தேவன் சாத்ராக் மேஷ் ஆபேத்நேகோ கூட தீச்சூளையில் இருந்த தேவன் நம்மோடு கூட வருவார். அப்போ நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. அதுக்கு மேலே தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல நேபுகாத்நேச்சர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுன்னு அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அதனால என்ன செய்யணும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்புடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியாரும் எங்க போடுவாங்களாம்? துண்டித்து போடுவார்கள். இதே போல ரட்சிக்கத்தக்க வேறு எந்த தேவனும் இல்லை என்று என்ன செய்ய நேபுகாத்நேச்சரே சாட்சி போடுறான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் முறை இப்போ துயரம், துன்பம், துக்கம் அப்படியே இருக்கலாம். மனுஷனை நம்பிக்கையாக கொள்ளாமல் தேவனே நம்பிக்கை வைத்து தேவனே சார்ந்திருந்தோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக அநேகரை தேவனுடைய பாதல இழுக்கிற பாத்திரங்களாக நம்ம காணப்படும். தேவன் ஒருவேளை நமக்கு அதுக்கு அந்த ஒரு வச்சிருப்பாரா இருக்கும். இதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதாக கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபுன் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் யோபு என்ன செய்தான்? ஒவ்வொரு இடத்துலையும் சத்ருவான் வந்து சொல்றான், நீ அவனை மேல கையை போடு, நீ அவனை பாதுகாக்கவில்லையோ? ஆண்டவர் என்ன செய்தாரு? யோபுனுக்கு மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சார். என்னால் என்னை விட்டு விலகி போகவே மாட்டான். அந்த நம்பிக்கையை யோபு என்ன செய்தான்? அதே போலதான் நாம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பாக்கியவான்களாக காணப்படணும். பெரிய ஒரு உன்னத நிலையில ஆண்டவர் வைப்பார். யார் யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தாங்களோ, யார் மேல் கர்த்தரையே நம்பிக்கையா கொண்டிருக்காரு, அவங்க ஒரு நாளும் கெட்டு போன சரித்திரமே இல்லை. எத்தனை விதமா பின்னால் எத்தனை சாட்சிகள் உங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நான் யார் மேல் வைத்திருக்கிறேன்? ஆண்டவரே உண்மை மட்டும் நோக்கி பார்க்க, உண்மையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க. பணத்துக்கு மேல ஒருவேளை எனக்கு பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாம், எனக்கு நிறைய பணம் இருக்கலாம், அந்த பணத்துக்கு மேல நம்பிக்கை, ஒரு நாள் அந்த பணம் அழிந்து போகும். ஒருவேளை உன்னுடைய அழகுக்கு மேல நம்பிக்கை, இந்த அழகுனால பெரிய இது வைத்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய ஞானத்துக்கு மேல நீ நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஞானம் இருக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்க, இவ்வளோ பணத்தை நிறைய பணம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு வைத்திருக்கலாம். ஆனா யாருக்கு மேல ஆண்டவர் வைக்கணும் நம்பிக்கை? ஆண்டவருக்கு மேல வைக்கணும். இதெல்லாம் ஒரு நாள் மாறி போவோம். ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை வைத்து விட்டு அதுக்கு பின்னால இதெல்லாம் நீ செய்வாய். அதனால் ஆண்டோடைய ஆசீர்வாதனோடு கூட இருக்கும். சரி, இந்த மத்தியான வேலைக்காக நிலையத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யார் ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை வைத்து உண்மையே சார்ந்து உமக்குள்ளே ஊன்றுகோலாய் வாழ்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பாதபடத்தை விட்டு சோர்ந்து தளர்ந்து நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய நம்பிக்கை அற்று போகிறதே, என்னால முடியவில்லையே ஆண்டவரே என்று கதறுகிற மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை விதையும். ஆண்டவரே, நம்பிக்கையிலே வாழ வேண்டிய கிருபை கொடுக்கும். ஆண்டவரே அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே தீர்ச்சூளையில் போடப்படுவாள் என்று அறிந்தும் ஆண்டவரே, நீ விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் உண்மையே நம்பி சார்ந்து கொள்வேன் என்ற விசுவாசம் அவர்கள் இருந்தபடியால் ஆண்டவரே, அவளுக்கு கூட ஆண்டவரே 4வது ஆளாக சாயலாக தேவபுத்திரன் சாயலாக அவளோடு உலாவது நாங்கள் வாசி திறந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆண்டவரே. சோதனைகள் வேதனைகள் வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது ஆண்டவருடைய பாதை விட்டு விண்பாறை விழாதபடி ஆண்டவரே உண்மையை நம்பி பற்றி உண்மையோடு சேர்ந்து வாழ வேண்டிய கிருபை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படியே சுகபலன் ஆரோக்கியத்தை கொடு. நோய்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படுக்கையை எடுத்து மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே அவருடைய படுக்கையை மாற்றுகிற தேவன் அவங்களோட கூட இருக்கு. நம்பிக்கை சிதைந்து ஆண்டவரே உடைந்து வேதனையோடு ஆண்டவரே என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று புலம்புற, தன் கணவனுக்காக கெஞ்சுகிற ஆண்டவரே, ஆண்டவரே தன் மனைவிக்காக கெஞ்சுறவர்கள் யார் இந்த இருந்தாலும் ஆண்டவரே இந்த வேளை அவளுடைய நம்பிக்கையை கொடுமாண்டோரே. இந்த ஜீவனை கொடுக்கிற தேவன், இழந்த உறுப்புகளை வளர செய்கிற தேவன் ஆண்டோரே. அப்படிப்பட்ட மகாபெரிய தேவன் என்று அறிந்து உண்மையே நம்பிக்கை வைத்து ஆண்டோரே சோர்ந்து போன இடங்கள், விக்கிரங்களுக்கு போனான இடங்களை எல்லாம் மன்னித்து திரும்பவும் உயிர்ப்பித்து அவங்களை கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டோரே. அற்புதங்களை செய்கிற தேவனாக ஒவ்வொரு வீட்டிலையும் கடந்து செல்லும் ஆண்டோரே. அற்புதங்களை செய்யும். தலைவலியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தலைவலியை மாற்றும். ஒரு அற்புத சுகத்தை குடுமாண்டோரே. வேதனை எடுத்து மாற்றி படுக்கை எடுத்து எழும்பி நடக்க வேண்டிய கிருபையிடும். வேலை செய்கிற முடியாமல் ஆண்டோரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய வேண்டிய கிருபை கூடும். உன் நம்பிக்கை ஆண்டோரே கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நோக்கி பார்க்க வேண்டிய கிருபை அவங்களுக்கு கூட ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. இன்னும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டோரே. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டோரே. தேச தலைவர்களுக்காக தேச தலைவர்களை ஆசீர்வதியும் ஆண்டோரே. ஒவ்வொரு ஆண்டோரே எங்கள் தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டிய நல்ல ஞானத்தை கூடும், சுகத்தையும் பலத்தையும் கூடும், நல்ல தலைவர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. தேசத்தில் ஆண்டோரே பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடும் ஆண்டோரே. பாவ வழிகளை விட்டு மக்கள் மனம் திரும்பி உண்மையாகவே நீ உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை ஒவ்வொரு மக்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. ஒவ்வொரு ஆண்டோரே உடைய கிருபையினால் நிரப்பும் ஐயா ஆண்டோரே. ஒவ்வொரு ஆசீர்வதியும். தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழல்களை மாற்றும் ஆண்டோரே. ஆண்டோரே ஹல்லேலூயா. எந்த இடத்தில் பார்த்தாலும் ஊழல்கள் ஆண்டோரே. அதனால் ஆண்டோரே எந்த ஆசீர்வாதத்திலும் தேசத்தில் வராதபடி தடுக்கிற எல்லா சத்துரும் கோட்டைகளை இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். தேசத்தில் போராடி கொண்டிருக்க எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டோரே. ஆண்டோரே எங்கள் தேசங்களை ஆசீர்வதியும் ஆண்டோரே. நன்மை நாள் முடிசூட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. போக்குவரத்தில் நம்முடைய கிருபை கூடும், பாதுகாவலை கூடும் ஆண்டவரே. எந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் அகப்படாதபடி பிள்ளைகளை பத்திரமா பாதத்துக்குள் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தின் ஆவினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டோரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேற்படிப்புக்காக ஆண்டோரே உருவாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எந்த மேற்படிப்பு படிக்க ஆயத்தமாகிறார்கள் அதில் உங்களுடைய கரம் விளங்கட்டும் ஆண்டோரே. உண்மையின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டோரே காரியத்தை தொடங்க பிள்ளைகளுக்கு உதவி தாரும். உண்மையே சார்ந்து வாழ பிள்ளைகளுக்கு உதவித்தார். நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டோரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டோரே. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டோரே. ஆண்டோரே இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டோரே. ஹெவன் டிவியில் கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரம் கட்டி முடிக்க தேவைகளை யாவை சந்திக்கப்பட உதவி தாரும் ஆண்டோரே. என்னன்னு எங்க இருந்தெல்லாம் பணம் வரணும், அந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து ஆண்டோரே தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டோரே. ஆண்டோரே ஹல்லேலூயா. ஆண்டோரே அந்த மகனை ஆசீர்வதியும் ஆண்டோரே. சுகம்பலன் ஆரோக்கியத்தை கூடும் ஆண்டோரே. இந்த ஊழிய இந்த நடத்திப்பிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டோரே. எல்லாரையும் ஆண்டோரே உடைய கரத்தில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டோரே. என்ன நோக்கத்துக்காக ஆண்டோரே இது நடத்துகிறோம் அதை எல்லாம் நடத்திப்பிக்க வேண்டிய கிருபை கூடும், உருவேற்க வேண்டிய கிருபை தர வேண்டும். உருவாக்குங்க ஆண்டோரே. தடைகள் எல்லாம் மாற்றி போடும். எங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தாரும். இந்த ஊழியம் பெருகி வளர உதவித்தார் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலம் அறிந்து கொள்ள உதவித்தார். ஒவ்வொருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளா மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ளாலே மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய இரக்கங்களால் ஒவ்வொரு பிள்ளைகளை முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ பெரிய தெய்வம் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒன்று கூட ஒவ்வொரு அறிந்து கொண்டு ஆண்டவரே உண்மையோ நோக்கி பார்க்க உண்மையே பின் செல்ல ஆண்டவரே. உண்மையே வாழ்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி தாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நோய்பட்டு ஆஸ்பத்திரி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. படிக்க எடுத்துக்கொண்டு வெளியே வர வேண்டிய கிருபை காரும் ஆண்டவரே. உண்மை மன்றாடி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை வேதனைகளை மாற்றும் தேவையான பண உதவிகளை செய்யும் ஆண்டவரே. டாக்டர்ஸுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எந்த மருந்து கொடுத்தாலும் இவங்களை குணமாக வேண்டும் ஆண்டவர். நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோத்தையும் பலத்தையும் கூட சீக்கிரத்தில் வீடு வந்து சேர வேண்டிய கிருபை கொடுமாண்டவரே.
இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே திருமணம் முடிந்த அநேக வருடங்கள் பிள்ளையிலே தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை தாரும். உண்மையே நம்பி ஆண்டு உமக்குள் வேர்கொண்டு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு உதைத்தாரு. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே. ஆண்டவரே வருகிற நாட்கள் ஒரு நல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதை மாற்றி போட என் தேவன் வல்லவர் என்று ஆண்டவர் என்று கூட விசுவாசிக்க வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிக்க ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்மை உத்தமமா ஊழியர் செய்ய வேண்டிய கிருபை ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக விசுவாசிகள் ஆண்டவரே வந்து ஆண்டவரே பின்வாங்கி போகிற அனுபவங்களை மாற்றும். பின்மாற்றத்திலிருந்து ஒவ்வொரு ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்துக்குள்ளே பகைகள் ஆண்டவர் பிரச்சனைகள் ஆண்டு குடும்பத்துக்குள்ளே தெய்வீக சமாதானம் இல்லாத நிலைமை ஆண்டவரே. உண்மை அறிந்தவர்களாக இருப்ப வெளியிலே சந்தோஷமாக சிரிக்கிறவர்களை போல காணப்பட்டான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளால் மாட்டி தவித்து ஆண்டவரே பொறுமை இழந்து வேதனை இழந்திருக்கிற சகோதரிக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அற்புதத்தின் கரம் சென்று ஆண்டவரே சமாதான குளச்சலை மாற்றி ஒரு தெய்வீக சமாதானத்தால் இந்த வேளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடும். ஆண்டவர் சுமூகமான உறவை தாரும். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து தாழ்ந்து போக வேண்டிய கிருபை கூடும் ஆண்டவரே. இந்த கிருபைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். நாங்கள் மீண்டும் காணுகிறது வரை ஒவ்வொருவரையும் அங்கங்கே ஆசீர்வதித்து தாரோம். பலப்படுத்துங்க இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.